Hello students, welcome to English and Maths Academy, 10th Mathematics, Chapter 3 Algebra, Exercise 3.1, Question number 5. There are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies whose total value is rupees 105. When first two sorts are interchanged in their numbers, its value will be increased by rupees 20. Find the number of currencies in each sort. பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொடுத்துருக்க கொஸ்டினை பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன இன்புட் வேணும் அப்படின்னா, let x, y and z be the number of 5, 10 and 20 rupee currencies respectively. அதாவது x வந்து number of 5 rupee currencies, y number of 10 rupee currencies and z number of 20 rupee currencies. அடுத்ததா first information என்ன? Total number of pieces equal 12. அதை எப்படி எழுதிக்கணும்? Given that x plus y plus z equal to 12. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? அதோடைய வேல்யூ, அதாவது 5 rupee currency, 10 rupee currency and 20 rupee currency. இதை நம்பர் ஆஃப் கரன்சிஸால் இன்ட்டு பண்ணுறது தான் அதோட வேல்யூ. அதை ஆட் பண்ணுறப்ப நம்ம டோட்டல் வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் 5x ப்ளஸ் 10y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 105. அடுத்ததா தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் டூ சார்ட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சு. ஃபர்ஸ்ட் டூ சார்ட்ஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் 5 rupee கரன்சி அண்ட் நம்பர் ஆஃப் 10 rupee கரன்சி. இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறப்ப இந்த y வந்து 5க்கு போயிடும், இந்த x வந்து 10க்கு வந்துடும். ஸோ 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணால் இதோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 20. ஸோ 105 ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 125. இப்போ நமக்கு 3 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இதை எடுத்து சால்வ் பண்ணி எக்ஸ், ஒய் அண்ட் இசட்டுக்கு வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஓகேயா? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்து சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்? யூஸிங் எலிமினேஷன் மெத்தட். எலிமினேஷன் மெத்தடில் நம்ம இசட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இசட்டை ஃபஸ்ட் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா இந்த 1 and 2ல் பாருங்கள், இங்கே 1 இசட் இருக்குது, இது 20 இசட் இருக்குது. அப்போ இங்கேயும் 20 இசட் இருந்தால் நம்ம சப்ராக்ட் பண்ணுறப்ப இது கேன்சல் ஆகிடும். ஓகேயா? அப்போ ஈக்குவேஷன் 1 என்ன பண்ணணும்? 20ஆல் மல்டிப்ளை பண்ணி இசட்டை கேன்சல் பண்ணணும். அதே போல் 2 and 3 எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஏன்னா இங்கே எப்படி இருக்குது? ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஜஸ்ட் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு சால்வ் ஈக்குவேஷன் 1 and 2. we get, நான் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 20ஆல் இன்ட்டு பண்ணும் இல்லையா? என்ன கிடைக்கும்? 20x ப்ளஸ் 20y plus 20z equal to 20 into 12 equal to 240. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். அதுக்கு இன்ட்டு 1 போடலாம், இல்லை போடாமல் இருக்கலாம். ஸோ 5 into x 5x plus 10y plus 20z equal to 105. இப்போ சைன் மாத்திரம் இல்லையா? எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவாக வந்துடும். ஸோ 20 மைனஸ் 5 ஈக்குவல் டு 15x, 20 மைனஸ் 10 ஈக்குவல் டு ப்ளஸ் 10y. இது கேன்சல் ஆகிடும். 240 மைனஸ் 105 ஈக்குவல் டு 135. இதை நாம் ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து சால்வ் equation 2 and 3. we get equation 2 அப்படியே எழுதிக்கலாம். 5x plus 10y plus 20z equal to 105. third equation அப்படியே எழுதிக்கலாம். 10x plus 5y plus 20z equal to 125. இப்போ சைன் மாற்றுங்க, எல்லாமே மைனஸ் வந்துடும். 5 minus 10 equal to minus 5x, 10 minus 5 equal to plus 5y. இது கேன்சல் ஆகிடும். It is equal to 105 minus 125 equal to
minus 20. இதை ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். Now solve 4 and 5. 4 and 5 will solve பண்ணோம் அப்படின்னா எதை கேன்சல் பண்ணலாம்? x or y பண்ணலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா x இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. ஜஸ்ட் ஆட் பண்ணால் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன செய்யணும்? இதில் நம்பரை பேலன்ஸ் பண்ணணும். இங்கே 15 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ இது என்ன செய்யணும்? ஈக்குவேஷன் 5 3ஆல் இன்ட்டு பண்ணணும். பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 4 அப்படி எழுதிக்கலாமா? சால்வ் equation 4 and 5 we get fourth equation அப்படி எழுதிக்கங்க. 15x plus 10y equal to 135. fifth equation into 3 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? minus 15x plus 15y equal to minus 60. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா x கேன்சல் ஆகிடும். 10 plus 15 equal to 25. 25y equal to 135 minus 60 equal to 75. Therefore, y equal to 75 by 25 equal to 3. So, y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதை எடுத்து ஈக்குவேஷன் 4 or 5ல போடலாமா? Put y equal to 3 in equation 4. We get 15x plus 10y, 10 into where y equal to 3 equal to 135. இப்போ 10 into 3 30 ஆகிடும். இது ரைட் சைடில் போனால் minus 30. ஸோ 15x equal to 135 minus 30 equal to 105. Therefore, x equal to 105 divided by 15 equal to 7. Okay? அடுத்து x ஐயும் y ஐயும் எடுத்து ஈக்குவேஷன் 1ல போடலாமா? From 1 we get x equal to 7 plus y equal to 3 plus z equal to 12. Therefore, z equal to 7 plus 3 10. Right side வந்து minus ஆயிரும். 12 minus 10 equal to 2. Okay? அடுத்தது ஃபைனலாக சொல்யூஷன் எப்படி எழுதணும்? Therefore, the number of 5 rupee currencies equal to x equal to 7. And the number of 10 rupee currencies it is equal to y, so y equal to 3. And the number of 20 rupee currencies it is equal to z equal to 2. That's all.